ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலகலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம மைதா மாவு பயன்படுத்தி செய்கிறதுனால இதை ஸ்வீட் பிஸ்கட், மைதா பிஸ்கட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதே மெத்தடில் நம்ம மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய செஞ்ச ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த கலகலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கலகலா கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய். ஸோ உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இது சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த சர்க்கரையை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு இருக்குது. ஸோ இந்த கலகலா வந்து நம்ம மைதா மாவு சேர்த்து செஞ்சோம்னா தான் நமக்கு பேக்கரியிலையெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு வந்து மைதா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கோங்க. நம்ம மைதா மாவில் செய்கிற மாதிரி கோதுமை மாவுலேயும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஸோ உப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் பயன்படுத்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா மாவோட நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவை கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வரணும். உடைக்கிற போது நல்லா சாஃப்டாக உடையணும். இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் வந்து கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள், ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. இது சேர்க்கிற போது நமக்கு இந்த பிஸ்கட் வந்து நல்லா ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். அதுக்காக தான். சேர்த்துட்டு திரும்பவும் இதோ டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ எள் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சர்க்கரை பவுடர் வந்து மாவோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஏன்னா நமக்கு சர்க்கரையை நல்லா இணக்கம் கொடுத்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தோம். சர்க்கரையை நல்லா இணக்கம் கொடுத்து வருது. இது மாதிரி கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா மாவு வந்து ஒன்றா சேர்ந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவோடைய பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். கையில் தொட்டு பார்க்குற போது கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதிக நேரம் மாவு ஊறணும் அப்படிங்கிறது கிடையாது. மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இப்போ மாவு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடுச்சு. இது இப்போ 2-3 பேட்சஸாக பிரித்து எடுத்துடலாம். ரொம்பவே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டாமல் இது மாதிரி நல்லா பெரிய சைஸ் சப்பாத்தியாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்தது ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உருண்டையை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை லைட்டாக 2 சைடும் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா பெரிய சப்பாத்தியாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ சப்பாத்தி மாதிரியே ரொம்பவே மெலிசாக இருக்கக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா பெரிய சப்பாத்தியாக நல்லா திக்காக இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும்.
இப்போ ஒரு பீஸா கட்டர் இல்லைன்னா கத்தி வச்சு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். பீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக கட் பண்ண வேண்டாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது இது நல்லா பொரிஞ்சு டபுள் மடங்காக கிடைக்கும். ஸோ மாவு வந்து நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் இது மாதிரி கட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக வரும். பாருங்கள், இப்போ எல்லா மாவையுமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா மாவையுமே கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, ஒரு 70% மட்டும் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு உள்ளே சேர்த்ததும் அது உடனே கார் மாறிடாமல் பொறுமையாக 2 சைடும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ பிஸ்கட் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி கைவிடாமல் லைட்டாக காந்து விட்டுட்டே இருங்க. பிஸ்கட் 2 சைடும் நல்லா பொரிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பிஸ்கட் 2 சைடும் நல்லா பொரிஞ்ச லைட்டாக பொன்னிறம் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க, இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இது ஆறுறதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலகலா கேக் தயாராகிடுச்சு. ஸோ இது பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். நிறைய செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த கலகலா கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.